சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். வாக்குரிமையை பாதிக்கும் ஆபத்து வாசல் தேடி வந்து விட்டது என்று சொல்லி முதல்வர் எச்சரிக்கிறார் சார். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர் என்றாலே அவர்களுக்கு பயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திமுக அணி தீவிரம் காட்டுகிறது, ஜனநாயகம் காக்கவா இல்லை பதட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எப்படி பார்க்க? ரெண்டுமே இருக்குது. நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரெகுலராக எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே. எஸ்ஐஆரை நம்ம ஏன் தமிழர்கள் ரொம்ப அச்சத்தோட பார்க்குறோம்னா, பிஜேபி கைதுனால நம்ம அச்சத்தோட பார்க்குறோம். ஒரு கத்தியை நான் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் வெங்காயம் வெட்டுவீங்க, நான் விரலை வெட்டுவேன்னா ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆபத்தானதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. அப்போ அந்த மாதிரி ஒரு கத்தி இன்னைக்கு பாஜக கையில் இருக்குன்னும் போது நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். அட் த சேம் டைம் இங்கு இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை களையுமான்னு கேட்டிங்கன்னா களையும். ஆனால் பீகார், ஊபி போன்ற வட இந்திய மாநிலங்களை சேர்ந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டுக்குள்ள சேர்க்கிற வேலையும் இது பார்க்குமோன்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. அதன் காரணமாக நாம அந்த ப்ராசஸை பத்தின தெளிவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அட் சேம் டைம் நம்முடைய எதிர்ப்பை நம்ம பதிவு பண்ணணும். அதை பதிவு பண்ணுறது நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்குன்றதை நான் மறுக்க மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். அதிமுக சொல்ற மாதிரி முழுசுமே எஸ்ஐஆர் சரின்னு நான் சொல்லலை. எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் இருக்கிறாரு. ஸோ அவர் திமுக இருக்கிறதா நம்ம போட்டு அடிப்புன்னு நினைக்கிறாரு. இன்னொன்று பாஜக அதை அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக மாறும்? அதிமுகவுக்கு சாதகமாக மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பேராக பார்த்தா நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதெல்லாம் முரண்படுறேன். திமுகவுக்கு ஒரு பதற்றமும் கூடுதலாக இருக்கிறது. அந்த பதற்றத்தில் சுயநலமும் பொது நலமும் கலந்துதான் இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ என்னன்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திமுக முன்னெடுக்கிறாங்க சார், அதிமுக அப்படி பேசுகிறாங்க சார், அது ரெண்டுத்தையும் ஓரம் வச்சிருங்க சார். நமக்கு தேவை ரெண்டு விஷயம்தான். எஸ்ஐஆர் இப்போ எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? உள்ளே வந்துருச்சு, நீட்டு மாதிரி தான் அது உள்ளே வந்துருச்சு. மக்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. உங்கள் லோக்கலில் உங்கள் குடும்பம் 10 குடும்பம் இருக்குதா, 5 குடும்பம் இருக்குதா, ஃபோனை போட்டு பேசுங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லா பசங்களும் தம்பி ஓட்டர் உங்க வந்துருச்சாடா, இருக்கா இல்லையாடா? அப்படி இல்லையா? ரெண்டாவது, நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க யார் ஓட்டு போடணுன்னு. அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் லோக்கலில் இருப்பார், ஒன்றிய செயலாளர் லோக்கலில் இருப்பார், வட்ட செயலாளர் இருப்பார். ஃபோனை போட்டு பேசுங்க. அண்ணா என்ன நம்ம பேர் இல்லைங்கிறாங்க, தங்கச்சி பேர் இல்லைங்கிறாங்க, அம்மா பேர் இல்லைங்கிறாங்க, பாருங்கண்ணே சொல்லுங்கள். உடனே கூப்பிட்டு பேசுவாங்க, கரெக்டாக சேர்ப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்துற வேலையை நம்ம பார்க்கணும். ஓகே. இதுதான் நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதை தாண்டி இவ்வளவு தூரம் பதற்றப்பட்டு இதையே பெருசாக்கி இன்னொன்று சொல்றேன் தம்பி, பீகார்ல பண்ண மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நம்புறேன். ஓகே. பாஜகவால் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறது பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே அந்த ரெட்டால ஜெயலலிதா அம்மையாரால தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு மேலே ரோல் பிளே பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். தமிழ்நாடும் தமிழர்களும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க நான் முழுமையாக நம்புறேன். அந்த நம்பிக்கையை சொல்கிறேன். இருந்தாலும் எனக்கு பாஜக மீது ஒரு அவர்ஷன் இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அவர்ஷன் தான் இந்த ப்ரொட்டஸ்ட், இந்த கலக குரல்கள்லாம் வெடிக்குது. பட் இது எண்ட் ஆஃப் த டே நமக்கு இன்னைக்கு உள்ள வந்துருச்சு தம்பி. வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோங்கிறத அப்போ மேட்ரு. அப்போ அதை நோக்கி பிஎல்ஓக்குள்ள பார்த்து இது பண்றது, அதுக்கான வேலைகள் அனுப்பணும். இப்போ அன்புமணி சொல்றாரு, முகவர்கள் கூட திமுக காரன் சுத்துறாங்கன்னு சொல்றாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக காரங்க அதிமுக ஓட்டா திமுக ஓட்டா அந்த மாதிரிலாம் பேசி மாத்திடுவாங்க போல தெரியுது, அல்லது அதிமுக ஓட்டா இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க தெரிஞ்சு பயப்படுறாங்க. இப்போ எந்த கட்சி வரக்கூடாது? இப்போ இதில் பாண்டிச்சேரியில் பாருங்க, ஒரு பிஜேபி காரன் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பிஜேபி காரன் சுத்திட்டு இருக்கிறாரு. யார் மனசும் உதவி வந்தாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. எதுக்கு பிஜேபி காரங்களுக்கு உதவி வரணும்? அப்போ நம்ம பயம் வருது இல்லை? அப்போ அதெல்லாம் அப்பாற்பட்டு நேர்மையாக நடக்கணும். அப்படி இல்லையா? ஸ்டாப் பண்ணு. ஓகே, இன்னும் 3 மாதம் 4 மாதம் இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்டாப் பண்ணு. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு அவன் ஊருக்கு, சாமிக்கு, குளத்துக்கு, கோயிலுக்கு போயிட்டு வருவான். ஊரில் வீட்லேயே இருக்க மாட்டான், குடும்பத்தில் வெளியில் போயிடுவான். அப்போ ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்டாப் பண்ணிவிடு. ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுக எதிர்ப்பையும் நம்ம கவனத்தை எடுத்துக்கிறணும். த சேம் டைம் நம்முடைய பேசிக் ஸ்டாண்ட் மாறிடக்கூடாது. இப்போ நீட் நம்ம எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமா தம்பி? நீட் எதிர்க்கிறோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு நீட் வந்துருச்சு. ஸோ ரிசர்வேஷன் உடைக்கி நம்ம நகர்றோம். அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே சார். ஆனால் தமிழிசை சொல்கிறாங்க, நீங்கள் நேர்மையாக இதில் நடந்துக்கணும் தேர்தல் ஆணையம்னு சொல்கிறீங்க. நேர்மையாக நடந்துக்கிட்டதுனால தான் பாஜக தமிழ்நாட்டில் தோற்று போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மையாக நடந்துக்கிட்டதுனால தான் தமிழ்நாட்டில் தோற்று போகுதுன்னு அவங்க சொல்கிறது என்னன்னா, தப்பாக நடந்துக்காக நாங்கள் ஜெயிப்போன்றாங்களா?
தப்பா நடந்துக்காக நாங்கள் ஜெய் பண்றாங்களா? என்னது இது புரியலையே. இல்ல நேர்மையா நடந்துக்கிட்டதுனால தான் நாங்க தோக்குறோம். அப்ப தப்பா நடந்துக்குச்சா? அப்படி கேட்குறேன். தப்பா நடந்துக்கிட்டாங்களா? அதனால தான் திமுக ஜெயிச்சுன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப நேர்மையா நடந்தாங்க திமுக ஜெயிச்சுன்னு சொல்லு, அப்படி சொல்லிட்டு போ. அதெல்லாம் வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவங்க தான் அவங்களுக்கு தெரியாதா வெற்றிகரமான தோல்வின்னு பேசினவங்க. நீங்க அக்காவோட ஸ்டேட்மெண்ட்ல நீங்க போய் அக்கா பேரே தமிழிசை, அவங்க தமிழ்ல பூந்து விளையாடுவாங்க. அவங்க வெற்றிகரமான தொழில்னு சொன்னவங்களும் இப்படிதான் பேசுவாங்க. நம்ம புரியாது. அவங்க ஒரு குட்டி கமலஹாசன் அப்படிதான் பேசுவாங்க அக்கா. ஓகே. ஆனா இந்த எஸ்ஐஆர்ல திமுகவினுடைய பிஎல்ஏக்கள் கூடயே இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ, பீகார்ல பாஜக அந்த வாக்கு திருட்டுக்கு பல விஷயங்கள் பண்ணது போல தமிழ்நாட்டுல திமுக அதுக்கு பண்ணுவாங்கன்ற ஒரு சந்தேகங்கள் எதிர்க்கட்சிகள் வாயிலாக எழுப்புறாங்க. அன்புமணி எழுப்புறாரு. அதுக்கு அவங்க தான் முடியும். அவங்க தான் விளக்கத்தை கொடுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த பிஎல்ஓக்கள் கூட யாருமே போகக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி போனா எல்லா கட்சியிலும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் போகணும். ஆமா, எல்லா பிஎல்ஓ திமுக போகணும், அதிமுக போகணும், நாம் தமிழர் போகணும், எவ்ரிபடி ஷுட் கோ. அந்த மாதிரி பண்ணணும்னு நான் சொல்றேன். அதனால அது குழப்பமான ஒரு விஷயங்க. இன்னொன்று ஃபார்மே புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ ஃபார்ம் புரியலன்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. இது நமக்கே புரியல, எப்படி வட இந்திய வாக்காளர்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, அங்கதான் எல்லாரும் பயப்படுறாங்க. வட இந்தியாக்காரங்கள இவங்களுக்குலாம் ஃபார்ம் போட்டு நாமளே ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கலாம், மொத்த பேர் பிஜேபி போட்டு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அங்கதான் இப்போ சிக்கல் வருது. யார் ஃபில்அப் பண்ணி தருவா? ஈஸியா பண்ணிடலாங்க. யாருங்க அந்த பிஎல்ஓ கரெக்ட் பண்ணா முடிஞ்சு போச்சுங்க. பிஜேபிக்காரங்கள யாரோ ஒருத்தர் கூட போனாங்கனாலே இங்க 25 பேரும் பிஜேபி காரன் தான். ஓட்டு போட்டுருவான், நீங்க அவன் பேர்ல எழுதிக்கங்க, நான் தரேன். பிஎல்ஓ எல்லாமே தமிழ்நாடு அரசினுடைய அலுவலர்கள் தான். இல்ல தலைவா, பிஎல்ஓ கரெக்ட் பண்ணா போதுன்றேன். தமிழ்நாடு அரசு திராவிட சிந்தனையில கொழுந்த விட்டு எரியறவன் அவன்லாம். அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்போ நினைக்காதீங்க. இன்னொன்னு அவன் தேர்தல் கமிஷன் கீழே போயிட்டோம்னா அவன் எல்லாருமே தேர்தல் கமிஷனுக்கு தான் கீழே இருப்பானே தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழெல்லாம் இருக்க மாட்டான். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எல்லாருடைய அச்சத்துலேயும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, தேர்தலுக்கு அப்புறமா இதை பண்ணலாம்னு சொல்றீங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த வாக்கு முறையெல்லாம் சீர்திருத்தணுன்றதுக்காக தான் இது கொண்டு வர்றது. தேர்தலுக்கு அப்புறமா பண்ணி என்ன யூஸ் இருக்கு? 2029 யூஸ் பண்ணு, 26 தான் யூஸ் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணல, மற்ற 12 மாநிலங்கள்ல பண்ணியிருக்காங்க. பண்ணுங்க தலைவர், 29ல யூஸ் பண்ணுங்க. ஏன் 2 மாசம் கழிச்சு பண்ணுங்க, இல்லை குறைஞ்சா பேரு போகுது. பீகார்லயும் இப்பதான் பண்றாங்க, வெஸ்ட் பெங்காலையும் இப்பதான் பண்றாங்க. தாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை சொன்னாங்க, நாங்க அதனால பண்றோம், நாங்க ஒன்றும் பண்ணணும்னுவாங்க. சரி, உங்க மேல சந்தேகம் வருது, உங்க மேல சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்க. திடீர்னு வாக்குப்பதிவு நடக்குது, திடீர்னு பார்த்தா டெல்லியில ஏதோ பாம்பு அடிக்குது. சந்தேகப்படாம இருக்க முடியல, அதனால சந்தேகப்படுறாங்க. நான் 2த்தையும் முடிச்சு போடலைங்க, நான் முடிச்சு போடல, அப்படி சந்தேகப்படுறாங்க. நம்ம தவிர்க்கவும் முடியல. ஓகே, அங்கே எஸ்ஐஆர் எடுத்து அங்கே கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் இல்லாமல் போனதுனால தான் இந்த பாம் பிளாஸ்டுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படிலாம் அதை சொல்ல வரல. அந்த மாதிரி நான் என்னமோ ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறதை நான் எதிர்க்கிறேன். அந்த மாதிரி கருத்து எனக்கு கிடையாது. ஓகே, இந்த மாதிரிலாம் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வழிகோலுகிறது ஒன்றிய பாஜக அரசு தான் என் கருத்து. ஓகே, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா எதிர்கட்சிகளும் எஸ்ஐஏக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிமுகவை தவிர. ஏன் அதிமுக இதில் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறது? அடிமை அதிமுக என்று திமுக விமர்சிக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கலாம்? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அதிமுக சப்போர்ட் பண்ணதுக்கான ஒரே காரணம் பிஜேபி கூட்டணியில் இருக்கு. பிஜேபி கூட்டணியில் இருக்கிறத அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இன்னொன்று, பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறதுனால அது என்ன தகடு திட்டம் பண்ணாலும் அதை எண்ட் ஆஃப் த டே யாருக்கு பாசிட்டிவா முடியும்? அதிமுக தான் பாசிட்டிவா முடியும். அந்த ஒரு அரசியல் கணக்கு அவங்கள்ட்ட இருக்குது. இன்னொன்று, அவங்க நினைக்கிறாங்கன்னா பிஜேபி தமிழ்நாடுக்குள்ள இந்த தில்லுமுள்ள பண்ண வாய்ப்பு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்டர்னலா பேசும்போது பிஜேபி இதை வட இந்தியாவில் பண்ணலாங்க, தமிழ்நாடுக்குள்ள பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க, திமுக காரங்க ஏதாவது உள்ள புந்துருவாங்க, இருந்தாங்க, நம்ம பயமா இருக்குன்றாங்க அவங்க. ஓகே, பார்ப்போம். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. நாம் தமிழ் கட்சியும் திங்கட்கிழமை எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. தாவேகா இன்று வரை எஸ்ஐஆருக்கு எதிராக அறிக்கை மட்டுமே கொடுத்துருக்கு, மற்ற எதுவும் முன்னெடுக்கலை. இன்னொன்று, தேர்தலுக்காக 10 சின்னங்கள் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்காங்க தாவேகா. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சி துவக்கத்திலிருந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல. நீங்கள் எப்படி தாவேக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண எதிர்பார்க்குறீங்களா என்ன? இல்லை, அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு. அறிக்கை வரலன்னா எதிர்பார்த்தா கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்க மாட்டார், ஆணவ படுகொலைலாம் கண்டிக்க மாட்டார் அவர். ஆனால் நீங்கள் போராட்டம் பண்ணுவாங்கன்னு எப்படிங்க நம்புறீங்க? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. எஸ்ஐஆருக்கு எதிரான அவர் கொள்கை எதிரான எதிராக வேகமாக பண்ணுவார்னு நினைக்கிறீங்களோ? ஓகே, இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் நானும் கண்டிக்கிறேன். அது தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் பயங்கரவாதிகளை கைது பண்ணுங்க.
ஆனா அல்டிமேட்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, டெல்லி செங்கோட்டையில் நடந்துச்சு இல்லையா, ரெட் ஃபோர்ட்ல பக்கத்துல நடந்திருக்குது. அதி உயர் பாதுகாப்பான ஒரு பகுதி தானே அது, அப்படிதானே அது? ஆமாம். இல்ல லோக்கல்ல ஈரோட்ல, தூத்துக்குடியில, கரூர்ல இருக்கிற மாதிரி ஒரு இடமா? இல்ல கிடையாது. அது உயர் பாதுகாப்பு பகுதி தானே. அது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? இன்டெலிஜென்ஸ் பிஜேபி ஒன்றிய பாஜக கட்டுப்பாட்டுல இருக்குது. அது உளவுத்துறை, பாதுகாப்புத்துறையின் தோல்வியா சொல்லலாமா? அதை கண்டிப்பா சொல்லலாம்ல. ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரவே இல்லை இப்போ வரைக்கும்? உங்களனா ராபின் வாயில இருந்தல, விஜய் வாயில இருந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? இந்த பாம் பிளாஸ்ட நாங்க ரொம்ப கண்டிக்கிறோம், ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவ்வளவுதானே. இது ஒருவேளை தமிழ் நடந்துச்சு என்ன பண்ணிருப்பீங்க? திராவிட மாடலா வெடிகுண்டு மாடலான்னு கேட்டிருப்பீங்க. கரெக்டா? ரொம்ப சிம்பிள். பிஜேபி எதிர்க்கணும்னா ஸ்ட்ராங்கா கிரவுண்ட்ல நின்று எதிர்க்கணும். சீமான் மாதிரி எதிர்க்கணும். கிரவுண்டுக்கு வராரா இல்லையா, எஸ்ஐஆர்ல போட்டு கிழிச்சு தொங்கோட போறாரா இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்க. இன்னொன்று கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? அந்த பொது சின்னங்கள் கோரி. ஏன்னா அவர் இப்போ சின்னத்தை கேட்டு ஆகணும். இன்னொன்று, விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, என்ன சின்ன கடலாம் ஈஸியாக பரப்பிடுவார். அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சவர் என்ன கேட்பார்? கிரிக்கெட் பேட் கேட்பாரு, பந்து கேட்பாரு, விசில் கேட்பாரு, ஆட்டோ இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். இதெல்லாம் பொது சின்னங்களில் அவருக்கு ஏதாச்சும் கிரிக்கெட் பேட் கிடைக்கும். சச்சின் படத்தில் வேறு நடிச்சிருக்கிறாரு. அழகாக ஈஸியாக கொண்டு போகலாம் அவர் கிரிக்கெட் பேட்டு. ஒரு தூக்கி டின்னார்னா மக்கள்லாம் பார்த்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். விஜய் கிரிக்கெட் பேட்டில் வச்சா சூப்பராக கொண்டு போயிடுவார். ஆட்டோ தேர்வு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவர் ஆட்டோ வந்து பாட்டாளி மக்களுக்கானது. அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் பாலிடிக்ஸ், அவரை பொலிட்டிக்கலாக நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. பட் ஒரு கட்சியாக அங்கீகாரம் ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க, அப்புறம் சின்னம் போடுறாங்கன்னா சின்னதை பற்றி நம்ம பேசி ஆகணும். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஆட்டோ கிடச்சா சூப்பராக கொண்டு போய் சேர்த்துடலாம். பாட்டாளி மக்களுடைய சின்னம் அது. ரொம்ப மக்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு சின்னமாக கூட இருக்கலாம். கிரிக்கெட் பேட் கூட கொண்டு போகலாம். அது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும். விசில் வேண்டாம்னு நினைக்கிறேன். விசில் வந்து ஒரு தடவை கமலஹாசன் ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். சகுனம் சரியில்லை. அதுவும் நீங்கள் நிறைய ஜோசியெல்லாம் வேறு பார்ப்பீங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு நல்லது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காட்சி சந்திப்போம். நன்றி. நன்றி தம்பி.